மக்கள் நீதி மையத்தினுடைய ஆண்டு விழாவை கமலஹாசன் அலுவலகத்தில் கொண்டாடினார். எலெக்ஷன் வரும்போதெல்லாம் அவர் அரசியலை கையில் எடுப்பார், எலெக்ஷன் இல்லாத போதெல்லாம் ப்ரொடக்ஷனை பார்ப்பார், நடிக்க போவார். ரைட்டு, இது தெரிஞ்ச விஷயந்தான். சரி, அவருக்கு ஒரு ஆசை, மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு ஆட்சியை பிடித்து தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக நாம் ஒரு ஆட்சி அமைப்போம், முதல்வர் நாற்காலில் உட்காருவோம் அப்படின்னு நினச்சிருந்தார் பொழுது இந்த கோயம்புத்தூரில் தெருவா போனது, டீ சாப்பிட்டது, பார்க்கில் சுத்தந்து, அதை பின்னாடி இருந்து வீடியோ எடுத்தது எல்லாம் தெரியும். ஓகே, நீங்கள் இந்த எலெக்ஷன், நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்தாச்சு, நடுவர் கட்சிகள் எல்லாம் முளைக்க ஆரம்பித்து விட்டது. இப்போ திரை நட்சத்திரங்களுடைய கட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றா இதுவாயிடுச்சு. இதையெல்லாம் தாண்டி விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் என்ன செய்ய போகிறார்கள், நாடாளுமன்ற தேர்தலில், அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஒரு பக்கம் அதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. 2 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான ஒரு ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. ஓகே, கமலஹாசன் ஒரு தடபடலாம் எல்லாரும் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் அப்படின்ட்டு அந்த எல்டாம்ஸோட ஆழ்வார்பேட்டையே அதிர்ற அளவுக்கு இப்படி கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருந்தாரு. சரி, திமுகவுடன் கூட்டணி வைப்பார் என்பதுதான் தெரிகிறது. தென் சென்னை தொகுதியை அவர் கேட்க போகிறார் அப்படின்ற மாதிரியான டாக்லாம் போயிட்டு இருக்கு. திமுக இவரை கூட்டணியில் சேர்த்துப்பாங்களா, இல்லை தனிச்சு நிற்பாரா, இல்லை தென் சென்னை யாருக்கு, ஒருவேளை திமுக இவரை கூப்பிட்டுக்கிட்டா மறுபடியும் கோயம்புத்தூரியை கையில் கொடுப்பாங்களா, இல்லை நீலகிரியை கொடுப்பாங்களா, இல்லைன்னா தென் சென்னையை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு முடிவுக்கு வருவாங்களான்னு தெரியல. இன்னும் காலங்கள் இருக்குது, பேச்சுவார்த்தை இருக்குது. ஓகே, இந்த இடத்துல கண்டிப்பாக கமலஹாசனிடம் விஜய் அரசியலை பத்திரிகையாளர்கள் கேட்பார்கள் என்பது நமக்கு தெரியும். ஏன்னா அஜித்துக்கு எப்படி ரஜினியோ, விஜய்க்கு கமல். பல மேடைகளில் விஜயை வைத்து கொண்டு கமலஹாசன் புகழ்ந்திருக்கிறார், இன்னும் புகழ்வார், புகழ்ந்து கொண்டே இருப்பார். ஓகே, அது ஒரு நடிகரா, இவர் ஒரு சீனியரா, கமலஹாசனுக்கு பிடித்த ஒரு நடிகரா, ஒரு சைலண்டாக இருக்காரு, ஆனால் வயலண்டான ஒரு வேலையெல்லாம் செய்யக்கூடிய, வயலண்டான தவறாவனா பார்க்கறதுக்கு இப்படி இருக்காரு, ஆனால் இறங்க கேமராமேனர் நின்னான்னா ஒரு வித்தையை வேற, நிஜத்திலையும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இவர் வேற மாதிரிலாம் ரகலை பண்ணுவாருன்ட்டு கமலஹாசன் சொல்லியிருக்காரு, பல மேடைகள் சொல்லியிருக்காரு. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, நீங்களும் அரசியல் இருக்கீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? நான் வேறு மாதிரியான ஒரு செயல் செய்கிறேன், அவர் வேறு மாதிரியான ஒரு செயல் செய்கிறார் அப்படின்னாரு. என்னன்னு புரியலையே அப்படின்னு இப்போ பக்கத்தில் இந்த சினேகன் பாடலாசிரியை காமிக்கிறார். சினேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார், நான் இன்னொரு மாதிரி பாட்டு எழுதுவேன், கவிஞர் வைரமுத்து அவருக்கு ஏற்ற மாதிரி ஒன்று எழுதுவார் அப்படின்னாரு. ஓகே, நீங்கள் கமலஹாசன் கிட்ட எனக்கு பிடித்த விஷயம் என்னன்னா, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாருங்க. நீங்கள் சவுத் கொரியாவில் ஒரு கேள்வி கேளுங்க, நீங்க அதுக்கு ஒரு பதிலும் சொல்லுவார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நோ கமெண்ட்ஸ்ன்ற ஒரு வார்த்தை கமலஹாசன் கிட்ட இருந்து வரவே வராது. நீங்க கேட்ட கேள்விக்கும் சொன்ன பதிலுக்கும் புரியாமல் ஒன்னா இருக்கலாங்காண்டி, ஆனால் பதில் சொல்லிடுவார். நீங்க அதை புரிஞ்சவன் பெஸ்டா, ஆனா பதில் சொல்லாம இருக்கணும். 2வது அந்த பதிலுக்கு நீங்க அதே கேள்வி மறுபடியும் கேட்டீங்கன்னா பதில் சொல்ல மாட்டாரு. ஒரு முறை தான் அந்த கேள்விக்கான பதில், அடுத்த கேள்வி நெக்ஸ்ட் அப்படின்னு. இப்ப சொன்னதுக்கு என்னென்ன புரியல. அவர் செயல் வேற மாதிரி, என் செயல் வேற மாதிரி, இவர் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார், நான் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவேன், வைரமுத்து ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாருன்னாரு. சரி, ஓகே, அது கூட இருந்து போயிட்டோம். விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடன் மக்கள் நீதி மையம் கூட்டணி வச்சுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி ஆரம்பிச்சாங்க. இதுக்கெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் வரும் தான் கமலஹாசன் தயார் பண்ணிட்டு இருந்தாரு. இதே எல்டாம்ஸோட ஆழ்வார்பேட்டை அலுவலகத்தில் வைத்து தான் நான் தம்பி விஜய்க்கு அரசியலுக்குள்ள வரணும் தம்பி அப்படின்னு சூசகமாக நான் சொன்னேன். இங்க தான் வச்சு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் அவரை புஷ் பண்ணி விட்டுருக்கேன். முதல் தள்ளு நான் தான் தள்ளி இருக்கிறேன். போங்க தம்பி, நீங்க யாராரோ போகும்போது நீங்க போனல்ல, இளைய தளபதியாகிறது தளபதியாக மாறி இருக்கிற நீங்க போங்க, நீங்க முன்ன வைங்க ஒரு காலை அப்படின்னா கூட்டணி இருக்கும். சீமான் சொன்னதுதான். விஜய் கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சீமான் இதே கேள்வி கேட்கப்பட்டது. வரட்டமே தம்பி, வரட்டமே விஜய், வரட்டமே. 2 திராவிட கட்சிக்கு தான் ஆண்டுகிட்டு இருக்கணுமா, என் தம்பி ஆளக்கூடாதா, வரட்டும், கூட்டணி வச்சுப்பீங்களா? அட வச்சுப்பங்க, வச்சுக்கலாம் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என் தம்பி விருப்பப்பட்டா வச்சுப்பா, நான் விருப்பப்பட்டா வச்சுப்பா, 2 பேருடைய கொள்கை ஒத்து போனா இருப்போம், வச்சுக்கலாம். கூட்டணி இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஏன் மாறி மாறி இவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கணுமா? வரட்டும், என் தம்பி கிட்ட கொடுங்க. அதுக்கு சொல்றதுக்கும் ஒரு பதில் வேணும்ல, அதுக்கு ஒரு தில்லு வேணும். கமலஹாசன் அது நேரடியா சொல்லனாலும், நான் தான் இந்த எல்டாம்ஸ் ரோட்ல இருந்து இந்த டிடிகே, நான் தான் இந்த எல்டாம்ஸ் ரோடில் ஆழ்வார்பேட்டை ஆபீஸில் நம்பர் 4 எல்டாம்ஸ் ரோடு
கமலஹாசனுடைய இங்க இருந்து தான் நான் என் தம்பி விஜயை புஷ் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, கமலஹாசன் மாதிரி இவரும் ஒரு சீசனுக்கு அரசியல் பண்ண ஆரம்பிச்சுடுவாரோ விஜய் அப்படின்ற டவுட். என்னையா சீசனுக்கு அப்படின்னு. கமலஹாசன் கூட அவர் மக்கள் நீதி மையத்தை ஆரம்பிக்கும் போது நான் இதுக்கப்புறம் சினிமாவை நடிக்க மாட்டேன், முழு நேர அரசியல்னு சொன்னார். அப்புறம் அரசியல் என்ன மாதிரியான இதுவெல்லாம் தெரிஞ்சுது. அப்புறம் விக்ரம் படம் வந்து தாறுமாறான வெற்றி அடைஞ்சது. வெற்றி அடைஞ்சவொடனே அவருக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. ஏன்னா களத்தூர் கண்ணம்மாவிலிருந்து இவ்வளவு காலம் நடிச்சிருந்த நமக்கு வந்து இவ்வளவு பெரிய வெற்றி, இவ்வளவு பெரிய வசூலை தராதது எந்த படமும் தரல, இந்த படம் நமக்கு தந்திருக்குது. அது உண்மையில மாற்றுக்கிறதே கிடையாது. விக்ரம் வந்து ஒரு 650 கோடி பெரிய கலெக்ஷன். அதனால தான் ராஜ்கமல் பிலிம்ஸ்ல அடுத்தடுத்த SK21, STR 48 இன்னும் 2-3 கதைகள்லாம் வந்து லைன் அப்ல இருக்கு. இவரும் ஒரு பக்கம் தக் லைஃப், கல்கி, இந்தியன் 3, இந்தியன் 2 கூட முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ரெடி ஆகி நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். சரி, நாடாளுமன்ற தேர்தல் வந்தாச்சு. இந்த நாள் சும்மா இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஒரு 1.5-2 மாசத்தை அப்படியே அதை கடக்கணும். மக்கள் நீதி மையத்தை அப்படியே தூசி தட்டி எடுத்தாச்சு. சரி, ஓகே. அப்படி சாதாரணமாக இடப்பட முடியாது. திடீர்னு தென் சென்னையில் நின்று கமலஹாசன் ஜெயிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன வேணாலும் நடக்கலாம். சினிமா மாதிரி தானே. வந்து நீலகிரியில் கொடுத்து அங்கே ஜெயிச்சிடுறாரு, இல்லை வேற ஏதோ ஒரு தொகுதியில், ராம்நாடில் அவருடைய ராம்நாடு முழுக்க மதுரையெல்லாம் போஸ்டர் ஒட்டி வச்சிருக்குதாமே, பரமக்குடி தந்த பத்திரமாத்து தங்கமே, நீ ஏன் அங்கங்கே போய் தொகுதியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நம்ம தொகுதி, நம்ம மண்ணில் வந்து நில்லு, நம்ம பூர்வீகத்தில் வந்து நில்லு, அங்கே இருக்கிறோம் களத்தில் அப்படின்னு. அங்கே சரி, இவர் வந்து திமுக கூட கூட்டணி வச்சுப்பாரா, அதிமுக கூட வச்சுப்பாரா, பிஜேபியோட பி டீமா, இதெல்லாம் தெரியல. மக்கள் நீதி மையம் கமலஹாசனுக்கு விஜயோட கட்சி பெரிய போட்டியாக இருக்குமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா விஜய் கட்சி ஆரம்பித்தது பலருக்கும் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது என்பதை மாற்று கருத்தே கிடையாது. அதை கரெக்டா நூல் பிடிச்சா மாதிரி கொண்டு போனா உண்மையிலேயே வந்து கதிகலங்க வைக்கலாம், கலங்க அடிக்க வைக்கலாம் விஜய். ஆனா எடுத்த உடனே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, 2 கோடி வாக்காளரை சேர்க்கணும் அப்படின்னு. 2 திராவிட கட்சிகள்லயும் 2 கோடி உறுப்பினர்கள் தானே இருப்பாங்க. எண்ணிக்கையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், முன்ன கூட இருக்கலாம். அது எடுத்த உடனே எப்படிங்க 2 கோடி பேர் வந்துட முடியும்? அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கட்சி கொள்கை இருக்குது, அப்புறம் மாநாடு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி விஜய்க்கு ஒரு முக்கியமான ஒரு சவாலான ஒரு விஷயம் என்னன்னா, காசு, துட்டு செலவு பண்ணுமே. ஒரு தெருமுனை கூட்டம், சாதாரணமாக ஒரு தெருவில் ஒரு பஜனை கோயில் ஸ்ட்ரீட்டு இல்லை ஒரு காந்தி தெரு, எங்கேயோ ஒரு இடத்துல நின்று ஒரு தெருமுனை கூட்டம் போடுறீங்க அப்படின்னா அதற்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சி அமைப்பாளர் சொன்னது குறைந்தபட்சம் 3 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அப்போ ஒரு டவுனு, ஒரு பஞ்சாயத்து, ஒரு மாவட்டம், எங்க நீங்க வந்து ஒரு கூட்டம், இப்போ விஜய பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க? இன்னும் மாநாடு நடத்தலையே நீங்க. முதல் மாநாடு, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. முதல் மாநாடு நாகப்பட்டினம் நடத்த போறீங்களா, மதுரையா, விழுப்புரமா, திருநெல்வேலியா, கோயம்புத்தூரா, முடிவாகல. அந்த மாநாடு தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்க போகிறது. அந்த மாநாடை பார்ப்பதற்கு எவ்வளவு பேர் வராங்க, எவ்வளவு பேர் வருவாங்க, அதை எப்படி சமாளிக்க போறீங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கெல்லாம் காசு தேவை. ஏன்னா ஒரு காலகட்டத்திற்கு முன்னாடி இது மாதிரி கட்சி ஆரம்பித்தால், பிரபலங்கள் ஆரம்பித்தால் பிளாக் மணிகள் உள்ளே வந்து குவியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அப்போ சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் மயம் ஆகிவிட்டது. ஏறக்குறைய இல்லை, ஒரு முக்கால்வாசி. உங்களுக்குலாம் முன்ன மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது அப்படின்னு தான் உண்மை. ஓகே, இந்த பக்கம் கமலஹாசன் அவர் வந்து ஸ்மூத்தா ஒரு அரசியல், அவருக்கு தெரியும், அந்த நேக்கு போக்கெல்லாம் தெரியும். தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனே தக் லைஃபா, கல்கியா, அதுவா இதுவா, இந்தியன் 3 அவர் கிளம்பிடுவாரு. விஜய் தளபதி 69க்கு பிறகு முழு நேர அரசியல் என்ன செய்ய போகிறார்? ஒரு சமயம் கமல் கிட்ட ஆலோசனை கேட்பாரா, இல்லை கமலும் விஜயும் வந்து ஒன்று சேருவாங்களா அப்படின்ட்டு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம். இந்த எலெக்ஷன் திருவிழா எப்படி களை கட்டுதுன்னு பார்ப்போம். நன்றி.